அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவு, குறள் எண் 1051. இறக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று. பிச்சை என்று சென்று ஒருவரிடம் கேட்கும் பொழுது, உதவி கேட்கும் பொழுது, யார் உதவி செய்வார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் சென்று உதவி கேட்க வேண்டும். அப்படி அவர்கள் உதவி செய்யாமல் மறைத்தால் அது அவருக்கு சேரக்கூடிய பாவம் உங்களுக்கு சேரக்கூடியது அல்ல. Beg to those who can help you or who can give you. If they are hiding without giving you, the blame is on him and not on you. இதற்கு என்னுடைய துடிப்பா, போடுபவர் அறிந்து பிச்சை கேட்பீர், போடாது மறைத்தால் பழி அவர்க்கன்றி உமக்கில்லை. போடுபவர் அறிந்து பிச்சை கேட்பீர், போடாது மறைத்தால் பழி அவர்க்கன்றி உமக்கில்லை. இதுல பிச்சை எடுக்கிறது கூட ஒரு வரைமுறையை ஐயன் கொண்டு வந்து வைக்கிறார். எல்லாத்திட்டையும் போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்காதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சாலையில வந்து கையேந்தி பிச்சை கேட்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்பாங்க. அதுல பல பேர் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான திருக்குறள் இது. முகத்தை பார்த்தாவே தெரியும், மொச பிடிக்கிற நாயம் முகத்தை பார்த்தாவே தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணில் ஒரு கருணையும் முகத்தில் ஒரு புன்முறுவலும் இருந்தால் நிச்சயமா அவங்க ஏதோ ஒரு ரூபாயாவது கையில இருந்து எடுத்து கொடுப்பாங்க. மாறாக கடுகண்ணு முகத்தை வைத்துக் கொண்டு இவங்க வர்றாங்கன்னாவே அந்த முகம் திரும்பி தலையை திருப்பிக்கிறவங்களுக்கு அல்ல தலையை குனிஞ்சுக்கிறவங்களுக்கு அவங்ககிட்ட போய் இவங்க பிச்சை எடுக்க கூடாதுன்னு ஐயன் சொல்றாரு. ஆனா ஒருவேளை இந்த மாதிரி முகத்தில் புன்சிரிப்பும் கண்களில் கருணையும் வச்சிருக்கிற மனுஷன்கிட்ட போய் நீங்க பிச்சை போடுங்கன்னு கேட்கறீங்க. அவர் பிச்சை போடணும்னு நினைக்கிறாரு, ஆனா பிச்சை போட வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துறாரு. அவர் கையில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிறாரு. அப்படின்னா அது பழி அவருக்கு தானாலேயோ உங்களுக்கு இல்லை. அந்த பாவம் அவரைத்தான் சேரும். நீங்க போய் பிச்சை கேட்டதுனால உங்களுக்கு எந்த பாவம் நேராது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா சில பேர் மட்டும்தான் தொடர்ந்து உதவி கொண்டே இருப்பார்கள், புரவலர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். போய் கேட்டா எதையாவது கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது, எதையாவது கொடுப்பாங்க. அள்ளி கொடுக்க முடியலனாலும் கிள்ளியாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை போய் சென்று நீங்கள் கேளுங்கள், உதவி கேளுங்கள். எல்லார் கதவையும் தட்டி கொண்டு எனக்கு உதவுங்கள்னு கேட்டீங்கன்னா யாரும் உதவ மாட்டாங்க. ஒருவேளை இப்படி உதவி கொண்டிருக்கிற ஆட்கள் நீங்கள் போய் கேட்கும் பொழுது, இல்லப்பா என்னால உதவ முடியாது, எங்கட பணமே இல்லை அப்படின்னு இருக்கிற பணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சாங்கன்னா அந்த பழிபாவம் அவர்களை சேரும். அவர்களுக்கு உண்மையிலேயே பணம் இல்லாமல் போனாலும் போகலாம். அந்த பழி உங்களுக்கு இல்லை. நீங்கள் அவரை சென்று பிச்சை கேட்டதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர் தன்னிடம் வைத்துக் கொண்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். யார் அவர்? அவர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அதனால் அவரிடம் சென்று நீங்கள் கேட்பதில் தவறில்லை. ஆனால் அவர்தான் வைத்துக் கொண்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் என்றால் பழி அவருக்கு தான், உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஐயன் சொல்றார். பிச்சை எடுக்கிறது கூட ஒரு அதிகாரத்தை வச்சு அந்த அதிகாரப்படி எப்படி மக்கள் நடக்கணும், பிச்சை எடுக்கிறவங்களுக்கான வழிமுறைகளையும் ஐயன் சொல்லியிருக்கார். நேற்று அந்த நல்குறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் தொகுப்பு சொல்லும்போது ஒரு கருத்தை நான் மறந்துட்டேன். ஒருவேளை வள்ளுவரும் இவ்வளவு வறுமையை அனுபவித்திருப்பாரோ அப்படிங்கிற கருத்தை நண்பர் அந்தமான் கிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு. தெரியலைங்க, அனுபவிச்சிருக்கலாம். ஆனா வள்ளுவர் பல விஷயங்களை சொல்றாரு. எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சுதான் சொல்லியிருப்பாரான்னு சொல்ல முடியாது. பிறன்மணி நோக்குதுன்னு சொல்றாரு, கல் உண்ணாமைன்னு சொல்றாரு, கல் உண்ணவன் என்ன பண்ணுவான்னு சொல்றாரு. அதெல்லாமே அவர் அனுபவிச்சிருப்பாரான்னு சொல்ல முடியாது. அதனால அனுபவிச்சும் இருக்கலாம், இல்லாது பிறரிடமிருந்தும் கற்றும் அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அற்புதமான குறள். இறக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினேந்திர சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.